ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்திகில் வைத்தடி போற்றுகின்றேனே. தந்தையும் நீயே தாயும் நீயே சத்குருநாதனும் நீயே சிந்தையும் துருகி தேடி செம்பாக்கம் தேசிகன் உருவையும் கண்டேன். பைந்தமிழ் எமக்கருள் பொன்னம்பலவனே பரமதேசிகனே யாமோதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனாள் பூமேல் மயல் போய் அறவை புணர்வீர் நாமேல் நடவீர் நடவீரினியே. அரர நம பார்வதி வதையே அரர மகாதேவா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. பேரன்பு கொண்ட பெரியோர்களே, தாய்மார்களே, அன்பார்ந்த முருகன் அடியா பெருமக்களே, அனைவருக்கும் எனது அன்பான மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, கந்த புராணம் என்று சொல்லக்கூடிய மிக அற்புதமான ஒரு காவியத்தை நம்ம தொடர்ந்து சிந்திக்க உள்ளோம். உலகத்திலே மிக உயர்ந்த வேலை எதுனா இப்ப நம்ம சிந்திக்கக்கூடிய இந்த கந்த புராணத்தை சிந்திக்கக்கூடிய இந்த அற்புதமான நேரம் தான் உலகத்திலே மிக உயர்ந்த பொன்னான நேரம். ரொம்ப அரிய செயல் இது. முருகனுடைய புகழை கேட்பதும் அதை பேசுவதும் அவனுடைய கருணையை நம்ம சிந்திப்பதும் என்பது ரொம்ப பெரிய தவம். அது நம்ம தனியா போய் தவம் செய்ய வேண்டிய வேலை இல்லை. இதை நம்ம கேட்டாலே போதும், இதுவே ஒரு பெரிய தவம். அப்படிப்பட்ட இந்த தவத்தை நம்ம தொடர்ச்சியாக நம்ம சிந்திக்க உள்ளோம். இதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டியதற்கு ரொம்ப நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கந்த புராணம் முழுமையா சிந்திக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கொஞ்ச நாளா அடியனுக்கு குருநாதர் உணர்த்தினார். இது எப்படி செய்யறது, எங்க பண்றது அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை இருந்தது. உடனே நான் என்ன பண்ணேன், திருவண்ணாமலைக்கு மாதம் மாதம் சென்று வருவேன். அப்படி நான் சென்று வரும்போது ஒரு தடவை தொடர்ச்சியா போயிட்டு இருக்கோம். பேருந்துல இருந்து இறங்கி திருவண்ணாமலை ஆலயத்தை நோக்கி நான் நடந்து போயிட்டு இருக்கேன். ஒரு சிக்னல், அந்த சிக்னலை தாண்டி அப்படி நான் போனோம். முருகனுடைய இந்த கந்த புராண பாடல்கள் எல்லாம் நான் கேட்டுட்டு அப்படியே நான் கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கேன். முடியுது, பாடல் முடியும் போது நான் அப்படியே கிராஸ் பண்ணி போகும்போது திடீர்னு ஒரு டூ வீலர் அப்படியே அந்த உரத்தினார். கான்ஸ்டபிள் இருக்காரு, அந்த ரோட் டிராபிக் போலீஸ் இருக்காரு, மக்கள் எல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த ரூட்ல அவர் வர வேண்டிய சூழ்நிலையே கிடையாது. அது எப்படி நடந்தது உண்மை புரியல. அப்படி ஒரு லைட்டா என்ன உரத்தி இங்க பார் அப்படின்னாரு. சொன்ன உடனே அங்க அவரை பார்த்த உடனே அவரு மறந்துட்டாரு. வேகமா எப்படி போனாருன்னு தெரியல. ஒருத்தர் போகும்போது கிராஸ் பண்ணாருன்னா அங்க என்ன நடக்குது, போலீஸ்லாம் அவங்க பாட்டு அப்படியே இருக்காங்க. ஒரு நடந்த மாதிரி அவங்களுக்கு தெரியல, அப்படியே போயிட்டாரு. இங்க பாருன்னு சொன்னவரு அப்படியே மறந்துட்டாரு. திரும்பி பார்த்தா ஆறு முகத்தோட முருகர் கோயில். நான் நிறைய தடவை திருவண்ணாமலைக்கு போயிருக்கேன். அங்க முருகர் ஆலயம் இருக்குது, கவனிக்குது. கந்த புராணம் பேசணும்னு நினைக்கிறோம், முருகர் இங்க பாருன்னு திரும்பினோடனே முருகர் காட்டுங்க. உடனே உள்ள போன வடவீதி முருகப்பெருமான் சொல்லி இருக்கக்கூடிய ஆறு முகம் போனோடனே, முருகா நான் கந்த புராணம் கண்டிப்பா பண்ணணும், உன் புகழ நிச்சயமா நான் பேசி வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சு ரொம்ப திருப்தியா இருந்துச்சு. அதுக்குதான் இந்த திருவிளையாடலாம் அப்படின்னு நினைச்சேன். சரி, இதை எங்க பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்பொழுது திருப்பூர் முருகர் கோயில நான் பல முறை அடியன் சொற்பொழிவு பண்ணியிருக்கேன். அதனால அங்க இருக்கக்கூடிய அந்த ஆபீசர், மேனேஜர் எல்லாம் பழக்கம். அதனால அவங்க கிட்ட சொல்லி தொடர்ச்சியா ஒரு 20-25 நாள் இது கந்த புராணம் முழுசா பேசணும்னா குறைஞ்சபட்சம் 20 நாளுக்கு மேல ஆகும். அந்த நம்ம 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் பேசுறது 20-25 நாளுக்கு மேல ஆகும். நம்ம தொடர்ச்சியா திருப்பூர் கோயில வச்சு எல்லாரும் கேட்பாங்களா, எப்படி என்ன பண்ணலாம், இல்ல இப்படி பண்ணலாமான்னு யோசிக்கிற நேரத்துல சரியாக நம்மளுடைய ஐயா சத்தங்கத்துக்கு கலந்து கொண்டு, ஐயா நம்ம எதனா பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, ஐயா இது மாதிரி நான் கந்த புராணம் பேசணும்னு நினைக்கிறேன், நம்ம யூடியூப் சேனல்ல நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லி அழைத்தார்கள். அவர்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இது நான் தீர்மானம் பண்ணல, நம்ம யாரும் முடிவு பண்ணல. பேசணும்னு நினைக்கிறோம்,
முருகன் திருவருள் கூட்டிய வண்ணம் இப்பொழுது நினைக்கிறது. நான் இங்க வந்து பார்த்தா இங்க முருகனே இருக்கிறேன். எவ்வளவு பெரிய பாக்கியம். அதாவது இது அவர் தீர்மானம் பண்ணி நடத்த வைக்கிறார். அதனால முருகனுடைய திருவடியை திறமேல் வைத்து இந்த காணொலியை காணுகின்ற அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என தொடர்ந்து கேளுங்க. முருகனுடைய புகழை நம்ம வந்து கேட்கும் பொழுது எல்லா வினைகளும் அறுபடும், நம்மளோட மனம் தெளிவடையும், உயர்ந்த ஞானம் சித்திக்கும், பிறவி பிணியை நீக்கும். அதனால அன்பர்களே, இன்னைக்கு ஆரம்பிக்கக்கூடிய இந்த கந்த புராணத்தை நாங்க முடிக்கிற வரையிலும் நீங்க எல்லாரும் பார்ப்பது மட்டுமல்லாமல் பல மக்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா எல்லாருக்கும் போய் முருகனுடைய புகழ் போய் சேரணும், எல்லாரும் கேட்டு அந்த பயனை அடையணும். நம்மளை மட்டும் பெற்றுக்கொண்டால் போராது, அந்த ஆனந்தத்தை எல்லாரும் பெறணும். அப்படிப்பட்ட இந்த ஆனந்தத்தை நாம் பருக உள்ளே நுழைவோம். திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர. கந்த புராணம். புராணங்கள் 18, 4 மறைகள். முதல்ல தோன்றியது 4 மறை. மறை என்பது வேதம். 4 வேதம் சொல்லுவாங்கல்ல, ரிக்யஜுர், சாம, அதர்வன, வேதம். இந்த வேதத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நுட்பமான விஷயங்கள். அந்த நுட்பமான விஷயங்கள் வந்து எல்லா மக்களையும் போய் சேரணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அடி உயர்ந்த பெரிய ஞான பண்டிதர்களுக்கு போய் முழுமையா சேருது, ஆனா சாதாரண பாமரனுக்கும் போய் சேரணும்னு கருதுறார் சாமி. அதனால அந்த 4 மறையிலிருந்து 18 புராணங்களாக வெளிப்படுது. முதல்ல 4 மறை, அந்த 4 மறையிலிருந்து 18 புராணங்கள் தனியா வருது. புராணம் அப்படின்னா என்னன்னா, ஒரு விஷயத்தை பூத கண்ணாடி வச்சு பாக்குற மாதிரி முழுமையா அதுல போய் மொத்த விஷயத்தையும் பிடிக்கிறது. சத்தியம் வத அப்படின்ற ஒரு வாக்கு, சத்தியத்தை கடைபிடி அப்படின்ற ஒரு வாக்கு 4 மறையில இருக்கு. அந்த ஒரு வாக்கை எடுத்து விளக்கம் கொடுத்தது ஹரிச்சந்திர புராணம். ஹரிச்சந்திர புராணம் எவ்வளவு பெரிய காவியம். அந்த சத்தியம் வத என்ற ஒரு சொல்லுக்கான விளக்கம் தான் ஹரிச்சந்திர புராணம். எவ்வளவு பெரிய புராணம் பாருங்க. அந்த மாதிரி ஒரு சொல்லை எடுத்து அந்த சொல்லை ஆழ்ந்து சிந்திக்கிறது தான் புராணம். அப்படி வந்தது 18 புராணங்கள். அந்த 18 புராணத்துல 10 புராணம் சிவனுக்கு சேர்ந்தது, 5 புராணம் விஷ்ணுவுக்கு சேர்ந்தது, ஒரு புராணம் பிரம்மனுக்கு சேர்ந்தது, ஒரு புராணம் சூரியனுக்கு சேர்ந்தது, ஒரு புராணம் அக்னிக்கு சேர்ந்தது. மொத்தம் 18 புராணங்கள். அந்த சிவனுக்கு சேர்ந்த 10 புராணத்திலே ஒன்றுதான் நம்ம இப்ப சிந்திக்க உள்ள கந்த புராணம். லட்சம் கிரந்தங்கள் கொண்டது. மொத்த 18 புராணத்துல எடுத்து பார்த்தா 48 லட்சம் சொற்கள் இருக்குன்னா, அதுல லட்சம் சொற்கள் இந்த கந்த புராணத்தில் இருக்குன்னா மிகப்பெரிய நூல் இது. கந்த புராணம் என்பது மிகப்பெரிய நூல். அதுல உள்ள இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் 1 லட்சம் ஸ்லோகம். இப்படி வடமொழியிலே கந்த புராணம் இருந்தது. வடமொழியில இருந்த கந்த புராணம் வந்து மக்கள் எல்லாருக்கும் போய் சேரணும். மெயினா முருகன் வந்து யாருடைய கடவுள்னா தமிழ் கடவுள். வடமொழியில இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் தமிழ்ல மாற்றப்படணும் அப்படின்னு சொல்லி காலம் காலமாக இது எப்படி நிகழப்போகுது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா நிகழல. 250 ஆண்டுகளுக்கு மேல ஆகிறது தமிழ்ல யாரும் செய்யல. அதுக்கு முன்னாடி சமஸ்கிருதத்துல மட்டும்தான் இருந்தது கந்த புராணம். தமிழ்ல வரணும், ஏன்னா தமிழ் கடவுள், தமிழுடைய முக்கியமான தெய்வமாச்சு. நம்ம எல்லாருக்கும் யார் தலைவர்? முருகன் தான். அப்படிப்பட்ட முருகனை வணங்கக்கூடிய நம்ம தமிழர்களும் அந்த புராணத்தை உணர்ந்து அவனுடைய பெருமையை தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கும் பொழுது யார் இதை செய்ய போறான்னு எதிர்பார்க்கப்பட்டது. கம்பன் செய்யணும்னு நினைச்சார். கம்பன் வந்து கந்த புராணம் செய்யணும்னு தான் முதல்ல நினைச்சது. அதுக்கப்புறம் தான் ராமாயணம் பண்ணார். ஆனா முருகர் தீர்மானம் பண்ணுவார். முருகர் நினைக்கணும் இல்லையா? முருகருடைய பேரை சொல்லணும்னா கூட அவரு நினைக்கணும். அவன் அருளாலே அவன் தாழ்வு அணையும். அப்பனுக்கு தப்பாத பிறந்தவன் முருக பெறுவார். அவன் தீர்மானம் பண்ணணும் யாருக்கு இது போய் சேரணும், யாரால நிகழணும். இப்ப நானே சொன்னேன், திருப்பூர் கோயில்ல நான் பேசணும்னு கந்த புராணம், அது SMS மேட்ரமணி இங்க வந்து நிகழணும்னு முருகர் தீர்மானம் பண்றார். நம்ம நினைக்கிறோம். அது மாதிரி முருகர் நினைக்கிறார், இவர் நினைக்கிறார் நான் செய்யணும் அப்படின்னு சொல்லி கம்பன் நினைக்கிறார். கம்பனால கந்த புராணம் செய்ய முடியல, முருகர் தீர்மானம் பண்ணல. அதுக்கப்புறம் தான் அவர் ராமாயணம் தொடங்கி, ராமாயணம் மிக அற்புதமான காவியம். அப்ப இந்த கந்த புராணத்தை யார் தமிழ்ல பண்ண போறாங்க அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணும் பொழுது முருகர் திருவுள்ளம் பண்றார். அப்போ இந்த கந்த புராணம் செய்தது யார் அப்படின்றத நம்ம சிந்திக்கிறோம். அது எப்படி வந்தது,
என்ன நிகழ்ந்தது அப்படின்றதுதான் இன்னைக்கு நம்ம சத்சங்கத்திலே இந்த விஷயத்தை நம்ம சிந்திக்க போறோம். கந்த புராணத்துடைய முதல் முன்னுரை இன்னைக்கு. அப்படிப்பட்ட இந்த கந்த புராணம் யார் செய்ய போறா? ரொம்ப கிட்டத்தட்ட சொல்றேன்னா 250 ஆண்டுகள் போயிடுது. யாரும் வெளிப்படல எப்படி இது நடக்க போகுது. பல அறிஞர்கள் முருக பக்தர்கள் எல்லாம் ஏங்குறாங்க நடக்குது. அப்போ இது யார் செய்தார்னா நம்ம காஞ்சிபுரம். யாரு கிடைச்சிருக்கு பாக்கியம்? நம்ம காஞ்சிபுரத்துல குமரக்கோட்டம் சொல்லிக்கூடிய ஒரு முருகன் தலம், எல்லாரும் போய் தரிசனம் பண்ண வேண்டிய முக்கியமான தலம் குமரக்கோட்டம். சென்னையில கந்தக்கோட்டம் இருக்கு இல்லையா, அதே மாதிரி காஞ்சிபுரத்துல குமரக்கோட்டம்னு ஒரு தலம், முருகனுடைய அற்புதமான தலம், மிக தொன்மையான தலம். அந்த தலத்திலே பூஜை செய்யக்கூடிய அர்ச்சகர் பேர் கச்சியப்ப சிவாச்சாரியார்னு சொல்லக்கூடிய மிக உயர்ந்த ஞான பண்டிதர். காலத்தியப்ப சிவாச்சாரியாருடைய மகன் கச்சியப்ப சிவாச்சாரியார். பரம்பரையாக அந்த குமரக்கோட்டத்திலே இருக்கக்கூடிய முருகனுக்கு பூஜை செய்து வரக்கூடிய சிவாச்சாரியார் குடும்பத்தை சார்ந்தவர்கள் தொன்று தொட்டு முருகனுக்கு பூஜை செய்து வருகிறார். அப்படிப்பட்ட அந்த காலத்தியப்ப சிவாச்சாரியாருடைய மகன் கச்சியப்ப சிவாச்சாரியார் வேதத்திலையும் சரி தமிழிலையும் சரி இலக்கணத்தை ஆராய்ந்து கூறக்கூடிய வல்லமை பெற்றவர். ரொம்ப ஞான பண்டிதர், ஞான சொரூபி, சாந்த சொரூபி, முருகர் மேல அனாதி அன்பு கொண்டவர். சரி, அவரை வச்சு இதை பண்ணணும்னு முருகர் தீர்மானம் பண்றாரு. அது எப்படின்னா, அவர் நித்தியம் முருகனுக்கு பூஜை பண்ணிட்டு வரும்பொழுதெல்லாம் தமிழ் மேல பற்று வைத்தவர்கள், முருகன் மேல அன்பு வைத்தவர்கள்லாம் அவரை சந்திச்சு முருகனுக்காக கந்த புராணம் நீங்க தமிழ்ல செய்யணும், நீங்க தான் தமிழ்ல செய்யணும் ஐயா, நீங்க பண்ணி கொடுங்க பண்ணுங்க சொல்லி கச்சியப்ப சிவாச்சாரியார் மக்கள் எல்லாம் தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சு. அவர் என்ன சொல்றாரு, அந்த அளவுக்கு எல்லாம் நம்மளால முடியாதுங்க ஐயா, மிகப்பெரிய வேலை, நான் எப்படி செய்ய முடியும், நான் சாதாரண ஒரு மனிதன், என்னாலதான் அந்த லெவலுக்கு எல்லாம் பண்ண முடியாது, முருகனுடைய புராணத்தை என்ன போய் நீங்க சொல்றீங்க, அதற்கு தகுதியானவன் நான் கிடையாதுன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. மக்கள் எல்லாம் தொடர்ந்து விடல. அவர் ஆலயத்துக்கு வரும்போதெல்லாம் புடிச்சுக்கிறாங்க, நீங்க தான் கந்த புராணம் பண்ணணும், கந்த புராணம் பண்ணணும், கந்த புராணம் பண்ணணும்னு சொல்லி அவரை விடல. ஒரு நாள் இறுதியில, என்ன இது எல்லாரும் நம்மளுக்கு சொல்றாங்களே, முருகா நானே எப்படி இதை போய் செய்ய போறேன், முருகா நான் பண்ண முடியுமா, எனக்கு அந்த பாக்கியம் இருக்கா, நான் அந்த தகுதி பற்றவனா, எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி முருகனை பூசை பண்ணிட்டு வீட்டுல போய் ஓய்வு எடுக்கிறார். இரவு தூங்கும் பொழுது முருகன் அவருக்கு வெளிப்பட்டு பாடல் அடி எடுத்து கொடுக்கிறார். கந்த புராணம் நீ செய்யணும், உன்னால் தான் ஆக போகிறது, தமிழிலே கந்த புராணம் உன்னால் நட போகிறது, நீதான் நிகழ்த்தணும். முருகா நான் எப்படி செய்வேன் முருகா, எனக்கு அந்த அளவுக்கு ஞானம் இருக்கா, நீதான் செய்யணும் முருகா, அப்படியே கூட என்ன கருவியா பயன்படுத்தி நீ செய்யணும், நான் என்னென்ன பண்ணுவேன் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது நீங்க தான் அடி எடுத்து கொடுக்கணும். நம்ம பெரிய அடியார்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா தன் முனைப்போடு செய்யக்கூடாது என்பதனால ஆண்டவனை துணை நிறுத்தி அவரை வைத்து செய்வாங்க. ஆண்டவன் அடி எடுத்து கொடுத்தா அவர் செய்யற மாதிரி. அதனாலதான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கூட நான் என்ன பண்ணுவேன், நான் எப்படி பாட்டு பாடுவது அடி எடுத்து கொடுக்கிறார் சிவபெருமான். பெரிய புராணம் எழுத வந்த நம்ம தெய்வ சேக்கிழார் பெருமானே நான் எப்படி எழுதுவேன், நீங்க தான் அறிவு செயல்படுத்தணும் எம்பெருமானேன்னு சொல்லி சிதம்பரம் நடராஜர் போய் கை கூப்பி வணங்கும் போது நடராஜர் அடி எடுத்து கொடுத்தார். உலகெல்லாம் அடி வருது, உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நில உலாவிய நீர்மொழி வேணியும் அழகினில் சோதியன் அம்பலத்தாடுவன் வளத்திலம்படி வாழ்த்தி வணங்குவோம், இவர் பாட்டு நிறைவு செய்கிறார். முதல் அடி எம்பெருமான் எடுத்து உலகெல்லாம். அது மாதிரி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பெருமானே நான் எப்படி அடியாருடைய புகழை பாடுவேன், எனக்கு எப்படி தெரியும், நீங்க தான் பெருமானை செய்யணும்னு பிள்ளை வாழ் அந்தனர்தம் அடியாருக்கு அடியில் அடி எடுத்து கொடுக்கிறார் சாமி. அந்த முதல் அந்த எடுத்து கொடுக்கக்கூடிய அடி என்பது பெருமான் எடுத்து கொடுத்தா அது அவரால நிகழ்வு. அங்க தன்முனைப்புக்கு இடம் கிடையாது, ஆணவம் எழாது, சாமிதான் செய்யறாங்க அப்படின்னு சொல்லி அது நிறைவாகும். இவர் நான் எப்படி பெருமானே உன்னுடைய புகழ பாட போறேன், எனக்கு தெரியாது முருகா அப்படின்னும் போது கவலை வராது, நான் அடி எடுத்து தருகிறேன். முருகன் அடி எடுத்து கொடுக்கிறார். திகட சக்கர செம்முகம் மைந்துலான் அப்படின்னு அடி எடுத்து கொடுக்கிறார் முருகப்பெருமான். கண் விழித்து பார்த்தார், கனவு முருகப்பெருமான் ஆசி செய்து அடி எடுத்து கொடுத்திருக்கிறார். அப்போ இந்த கந்த புராணம் நான் செய்யணும்னு முருகர் தீர்மானம் பண்ணிருக்கார். முருகா உன்னுடைய திருவருள் அதுவா தான் நான் அப்படியே செய்கிறேன்னு சொல்லி பூஜையெல்லாம் முடிச்சு எடுத்தாருன்னா, கை வச்சாருன்னா அது இயல்பா வரும்.
அந்த திகட சக்கரத்தின் முக வைந்துலான் அப்படின்னு அடி எடுத்தாருன்னா அவர் என்ன நினைக்கிறாரோ அந்த பாடலை எழுதி முடிப்பார். அப்படி செய்யப்பட்டது கந்த புராணம். அவர் எழுதிட்டு அதோட விடல, தினசரி எழுதி முடிச்சாருன்னா இரவு அர்த்தஜாம பூஜை முடிச்சு எழுதின அந்த ஓலை எடுத்து போய் முருகர் பாதத்துல வச்சு கதவு பிடித்து வந்துடுவார். மறுநாள் காலையில நட திறந்து உள்ள முருகனை போய் பார்க்கும்போது அந்த ஓலைச்சுவடியில எதனா பிழை இருந்தா மாத்தி வச்சிருப்பாராம் முருகன். இப்படி செய்யப்பட்டதா கந்த புராணம். எப்படி பிரிண்டிங் பிரஸுக்கு நம்ம கொடுத்துட்டு கரெக்ஷன் பண்றோம், இந்த வார்த்தை இந்த இலக்கணம் இதெல்லாம் மாறி இருக்கு, இந்த எழுத்து பிழை இருக்கு அப்படின்னு நம்ம பார்ப்போம் இல்லையா? அது மாதிரி இவர் எழுதிட்டு அவர் முருகர் பாதத்துல வச்சுட்டு வந்துட்டாருன்னா அதுக்கு ப்ரூஃப் முருகர் பார்த்து வைக்கிறார். மறுநாள் காலையில வந்து அதுல மாறி இருக்கு. அப்போ முழுக்க முழுக்க இது செய்தது யாரு? முருகனாவே செய்தார். அவருக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. ஏன்னா முருகரை தொட்டு பூஜை பண்றவரு எழுதினாரு, எழுதி முடிச்சு அவர் பாதத்துல வச்சுட்டு வந்தாருன்னா அவரு தொட்டு முருகா இதை பாத்துக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு காலையில போய் கரு திறக்கும் போது இவரு சரி பண்ணி வைக்கிறார். மற்றவங்க யாருன்னா உள்ள கருவறையில போய் இறக்க முடியுமா? அப்போ அவருக்கு ஒரு நல்ல கூடுதல் எப்படி தேர்ந்தெடுக்கிறார் பாருங்க முருகன். அப்ப செய்ததெல்லாம் முருகன் தான். நம்ம ஏழை எளிய பாமரனுக்கும் அந்த கந்த புராணம் வந்து சேரணும் திருவுள்ளம் பண்றது முருகப்பெருமான். யாருன்னா கேட்டா எனக்கு என்னன்னா இருக்காரு, எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்னு நினைக்கிறார் முருகன். அப்படிப்பட்ட அந்த கந்த புராணத்தை தான் நம்ம இப்போ சிந்திக்க போறோம். சிவபெருமானுக்கு, முருகனுக்கு, விநாயகருக்கு, அம்பாளுக்குலாம் 3 கண். அதனாலேயே நெற்றிக்கண் பரம்பரைன்னு பேரு. விநாயகரை தனியாவோ, சிவனை தனியாவோ, முருகனை தனியாவோ, அம்பாளை தனியாவோ நம்ம வைத்து வழிபடுவோம். ஆனா இந்த 4 பேரும் ஒன்று, எந்த விதமான பரிமாணமும் மாறாது. சிவனுக்கு என்ன பூஜை பண்றோம் அப்படியே அம்பாளுக்கு பண்ணலாம், அப்படியே முருகனுக்கு பண்ணலாம், அப்படியே விநாயகருக்கு பண்ணலாம். இது 4 நெற்றிக்கண் பரம்பரை. அப்படிப்பட்ட இந்த சிவபெருமானுடைய வலது நேத்திரம் பெரிய புராணம், இடது நேத்திரம் திருவிளையாடல் புராணம், நெற்றிக்கண் தான் கந்த புராணம். வலது கண் சூரியன், இடது கண் சந்திரன், நெற்றிக்கண் அக்னி. இதுதான் சொல்லுவாங்க தியானத்துல தவத்துல சித்தர்கள் குறிப்பிடுவது. வலது கண் சூரிய, இடது கண் சந்திர, நெற்றிக்கண் வந்து அக்னி. அதனாலதான் வள்ளலார் வந்து தைப்பூச தினத்தை தேர்ந்தெடுத்து ஒளி காட்டுறாரு. எதனால தைப்பூச அன்னைக்கு காட்டுறாருன்னா, தைப்பூச அன்னைக்கு அந்த வடலூர்ல கிழக்கு பக்கம் பார்த்தா சூரியன் உதயமாகும். அதிகாலை நேரம் சந்திரன் அஸ்தமமாகும். நடுவுல இவர் ஏத்துறது ஜோதி அக்னி. சூரியன், சந்திரன், அக்னி 3 ஒரே நேர்கோட்டுல சந்திக்கலாம் வடலூர்ல. தைப்பூச தினத்தன்று அந்த ஜோதியை காமிக்கிறாங்களே, ஒரு நாளைக்கு 6 கால பூஜை காமிப்பாங்க, 6 தடவை காமிப்பாங்க. ஒரு நாள் தைப்பூச அன்னைக்கு அதிகாலை தொடங்கி மறுநாள் அதிகாலை வரும் 6 தடவை வள்ளலார் ஜோதி தரிசனம் காட்டுவார். அது என்ன குறிப்பாடுன்னா, அந்த 3ம் ஒரே நேர்கோட்டுல வரும் அந்த தைப்பூச தினத்துல. அதனாலதான் தைப்பூச தினத்து அன்னைக்கு அவரு சொன்னார். தைப்பூசத்துக்கு முருகனுக்கு விசேஷம் இல்லையா? ஞானத்துடைய அடையாளமாச்சு முருகன். நெற்றிக்கொன்னுடைய முதல் தலைவனே வந்தார். அதனால நம்ம பெரியவர்கள் சொன்னார்கள், 18 புராணத்துல மிக உயர்ந்த புராணமாகிய பெரிய புராணம் அடியார்களுடைய பெருமையை பேசுவது திருவிளையாடல் புராணம். சிவபெருமான் மதுரையில போய் செய்த திருவிளையாடல் அனைத்தும் சேர்ந்தது திருவிளையாடல் புராணம். பெருமானுடைய தனிப்பெரும் கருணையிலே தோன்றிய முருகப்பெருமானுடைய புராணம் கந்த புராணம். சூரிய வம்சத்தை சேர்ந்தவர்கள் சோழர்கள். அதனால சோழர்களுடைய பகுதியாகிய தில்லை சார்ந்து எழுதப்பட்டதுதான் பெரிய புராணம். அது வலது நேரம். சந்திர வம்சத்தை சேர்ந்தவர்கள் பாண்டியர்கள். பாண்டிய மன்னர்கள் வந்து சந்திர வம்சத்தை சேர்ந்தவர்கள். அந்த பாண்டிய வம்சத்திலே நிகழ்ந்த திருவிளையாடல் கூட திருவிளையாடல் புராணம். அது சிவபெருமானுடைய இடது கண்ணாகும். நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றியவன் முருகப்பெருமான், அந்த அக்னியிலிருந்து உருவானவன் முருகப்பெருமான். அதனால நெற்றிக்கண்ணை மையமாக பயன்படுத்துவது இந்த கந்த புராணம். சிவனுடைய 3 நேத்திரம் தான் இந்த 3 புராணங்கள். வாழ்நாளிலே எதை சிந்திக்கிறோமோ இல்லையோ இந்த 3 புராணத்தை சிந்திச்சு நம்மளுக்கு பெருசா இந்த ஸ்கந்தங்கள்லாம் எடுத்து படிக்க முடியாதுன்னா இதை மாதிரி கேட்டுக்கணும், பாவம் மொத்தம் நீங்கும். பெரிய புராணம் கேட்டா மலன்னு மொத்த வினையும் காலியாகி நம்ம அந்த ஆன்மா அந்த பக்குவம் அடையும். திருவிளையாடல் புராணம் கேட்டா பெருமான் மேல எல்லையில்லாத அன்பு வரும். கந்த புராணம் கேட்டா வினை முழுவதும் பொசுங்கி பரிசுத்தம் அடையும் ஆன்மா. ஆன்மாவுடைய மும்மல காரணமும் அருந்து ஆனந்த மயத்திலே நம்மளுடைய ஆன்மா திகழும் என்பது கந்த புராணத்தாலே நிகழும். ஏன்னா நெற்றிக்கண்
வலது நேத்திரம் இடது நேத்திரத்தோடைய உயர்ந்த நேத்திரம் எது? நெற்றிக்கண் சிறப்பு இல்லையா? திருவாரூருடைய தனிப்பெரும் கருணையே நெற்றிக்கண் தானே. எவ்வளவு பெரிய சிறப்பு நெற்றிக்கண்ணு. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்தது இந்த கந்த புராணம். இந்த கந்த புராணத்தில் கச்சியப்ப சிவாச்சாரியார் எழுத துவங்குகிறார். முருகனுடைய துணை கொண்டு அவர் எவ்வளவு தவம் பண்ணிடணும் பாருங்க. அவர் எழுதுறார் கந்த புராணம். முருகனை நினைத்து அவர் அடியெடுத்து கொடுத்த அந்த திகட சக்கரம் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை வைத்து அப்படியே அவர் எழுதுறார். திகட சக்கர செம்முகம் ஐந்துலான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர விண்மணி யாவுரை விகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவாம் அப்படின்னு பாடல் துவங்கி விநாயகர் காப்பு அப்படியே மொத்தமா எழுதுறார். கந்த புராணம் பல காலங்கள் எழுதுறார். ஏன்னா சும்மா எவ்வளவு 10,345 பாடல்கள். ஒரு பாடல் எழுதுறதே எவ்வளவு பெரிய கஷ்டம். 10,345 பாடல்கள் தமிழ்ல கந்த புராணம். இப்ப நம்ம சிந்திக்க போறது இவ்வளவு பெரிய விஷயத்த 10,345 பாடல்கள் பாடி அதை நிறைவு செய்யணும்னா நம்ம இப்ப சமீபத்துல இளைய பொன்னம்பல சுவாமிகளுடைய வாழ்க்கை வரலாறு புத்தகம் வெளியிடும் திருமதி. ஒரு 40 பக்கம். அந்த 40 பக்கத்தை உட்கார்ந்து எழுதுறதுக்கு எனக்கு 4 மாசம் மேல ஆயிடுச்சு. எப்படி? அது 12 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சது. அதனுடைய தொடர்பை இப்ப இருக்கிற நிலையில சேர்ந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு எழுதி அதை நிறைவு பண்ணி அதை வெளியிடுறதுக்குள்ள அப்பா 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 நம்ம சிற்றறிவு கேட்ட விஷயத்த எழுதுறதே அவங்க கந்த புராணம் வடநூல்ல பிச்சு உதறின்னு போற காலம். அதை எடுத்து தமிழ்ல கொடுக்கணும்னா பெரிய விஷயம், செய்யறது கஷ்டம். இவங்க சிவாச்சாரியார் 4 கால பூஜை, ஒரு நாளைக்கு முருகனுக்கு 6 கால பூஜை நடக்குது. அந்த பூஜையும் பண்ணிட்டு இதையும் பண்ணாருன்றது இவரெல்லாம் என்ன லெவல்ல இருந்து செய்திருப்பாங்க. முருகன் துணை, உன் துணையன்றி ஒரு அனுபவம் வைத்து எழுதுறார். 10,345 பாடல்களையும் முருகனுடைய அவரு கேட்ட சொல்ல மாட்டார், நான் செய்யல முருகர் பண்ணாருன்னு. எப்படிங்க ஐயா 10,345 பாடலை எப்படி ஐயா நீங்க பண்ணீங்க? எப்படி இது சாத்தியம்னா ஒரு பாடல் கூட எண்ணில் கிடையாது, எல்லாம் முருகன் பண்ணாருன்னு. அப்ப அங்க ஆணவத்துக்கு இடமே கிடையாது, மொத்தம் முருகன் செய்தது, நான் எதுவும் இல்லை அப்படின்ற. அப்போ எவ்வளவு பெரிய அந்த நிலையிலிருந்து அந்த கந்த புராணம் வந்திருக்கு பாருங்க.